guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? guys, actually வந்து இன்னைக்கு UPSC லெக்சர் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்க சப்போர்ட் வேணும். உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஃபர்தராக இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சிம்பிளாக, அதாவது இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் வந்து நிறைய யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை என்டிபிசி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நிறையா இருக்குது. ஆனால் தமிழில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி லெக்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் பசங்க போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சாலும் தமிழ் மீடியம் பசங்க வந்து லெக்சர் எடுங்க, அவங்களும் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி இன்டென்ஷனை தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, ஸ்பெக்ட்ரம் புக். என்னோட பேர் வந்து அப்துல் நதீம். வாங்க லெக்சருக்குள்ளார போவோம். யூனிட் 2, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. அதாவது யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணாமல் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, யூனிட் 1 வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, யூனிட் 1 வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் யூனிட் 2, அதாவது இம்பார்ட்டன்ட் செக்ஷனில் முடிச்சுட்டு வந்து அவங்க யூனிட் 1 எடுக்கிறேன். ஆனால் இம்பார்ட்டன்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சாப்டர் 3, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூரோப்ஸ்க்கும் நல்ல ஒரு ட்ரேடிங் போயிட்டு தான் இருந்துச்சு. வர்த்தக நிலைமைகளை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் போட்டு, இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ் யூரோப்புக்கு போகணுமோ அது கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மீறியும் வந்து போர்ச்சுகீஸ், அதாவது வெள்ளையர்கள் ஏன் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர், ரோமரோட ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை கண்டது, அது அழிக்கப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அரப்ஸ் வந்து எகிப்தையும் பர்ஷியாவையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 1453 கான்ஸ்டான்டினோபிள் ஒரு இடத்த அரப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 ரீசனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போகிற திங்ஸ், சில்க் இருக்கட்டும், ஸ்பைசஸ் இருக்கட்டும், ப்ரிஷியஸ் ஸ்டோன் இருக்கட்டும், அதாவது விலை மதிக்க முடியாத கற்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவிலேருந்து யூரோப்ஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு. டியூ டு அரபோட கண்ட்ரோலிங் காரணத்தினால அவங்களால ட்ரேடிங் ஒழுங்காக வச்சுக்க முடியல. இந்தியா கிட்ட ஒழுங்காக வச்சுக்க முடியல. நாட்கள் செல்ல அதாவது 15ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்னதான் வந்து கீழே விழுந்தாலும் ஏஞ்சி தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். ஸ்பிரிட் ஆஃப் ரெனன்சஸ், அதாவது மறுமலர்ச்சி ஏற்படுது. அது மறுமலர்ச்சினா திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. யூரோப்ஸ் கிட்ட ஒரு திறமை இருக்குப்பா. அந்த திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங், அதாவது கப்பல் தயாரிக்கிற லெவலுக்கும், அதுவும் இல்லாமல் நேவிகேஷன் ஆர்ட்னா இந்த திசையில் போனால் தான் அந்தந்த நாடுக்கு, அதாவது இந்தியா இருக்கட்டும், இந்தோனேஷியா இருக்கட்டும், எந்த நாடுக்காக இருந்தாலும் அந்தந்த திசையில் போனால் தான் அந்தந்த நாட்டுக்கு போக முடியும்னு கணிக்கிற அளவுக்கு திறமைசாலிகளாக இருந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இதே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஷிப் பில்டிங்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கேற்றபடி 1497 இந்தியாவுக்கு போகிறாங்கப்பா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு ஒப்பந்தம் வருது. அந்த ஒப்பந்தத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ட்ரிட்டி ஆஃப் டார்டிலஸ், 1494 போட்டது. ஆக்சுவலாக அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப் வேர்ட்ஸ் ஐலாண்ட், அதாவது அந்த தீவோட கிழக்கு பகுதியில் போர்த்துகல் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி அதோட மேற்கு பகுதியில், அந்த தீவோட மேற்கு பகுதியில் ஸ்பெயின் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கேற்றபடி 1497 இந்தியாவுக்கு போகிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் முயற்சியாக இந்தியாவுக்கு போகிறதுக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1487 வந்து போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பேர்தோலோமேஸ், இவர் வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிருக்காரு. ஆனால் அவரால் போக முடியல, ஃபர்தராக இந்தியாவுக்கு போக முடியல. அவர் வந்து ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்தியாவுக்கு போகலாம், இதுதான் ரூட் அப்படின்னு வந்து அவருக்கு தெரிய வந்தது. அவர் வந்து அந்த ஆக்சுவலாக ஏன் போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா புயலின் காரணமாக ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் இன் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்கிறார். அந்த முயற்சியோடு சேர்த்து 1497 இந்தியாவுக்கு கிளம்பி போகிறாங்க. யார் இப்போ ஃபஸ்ட்டு போய் இறங்குறா பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. அதாவது இந்தியாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 11 மாதம், குறைஞ்சபட்சம் 11 மாதம் ஆகுது. மே மாதம் 1498 போய் இறங்குறார் வாஸ்கோ ட காமா. ஃப்ரம் ட்ரேடிங் டு ரோலிங், வாஸ்கோ ட காமா அதாவது ஃபர்ஸ்ட் மேன், அதாவது யார் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து வெள்ளையர் யார் வந்தாலும் கேட்டீங்கன்னா வாஸ்கோ ட காமா. மே மாதத்தில் 1498 வந்து இறங்குறாரு. எங்கே? கலிக்கட்டில். அந்த கப்பல் யார் ஓட்டுவரை கேட்டால் அப்துல் மஸ்ஜித் குஜராத்திக்காரர். யார் வரவேற்கிறாங்க வாஸ்கோ ட காமா, வாங்க வாங்கன்னு யார் வரவேற்கிறாங்கன்னா இந்து ரூலர் ஆஃப் கலிக்கட் ஜமோரின் வரவேற்கிறார். போர்ச்சுகீஸ்க்கு ஒரு எண்ணம்பா, என்னன்னா போர்ச்சுகீஸ் வாண்டட் டு மோனோபாலி த ஹைலி ப்ராஃபிட்டபிள்ஸ் ஈஸ்டர்ன் ட்ரேட், அதாவது கிழக்கு பகுதியில்
போர்ச்சுகீஸ் தான் எல்லா உரிமையும் இருக்கணும், பிஸ்னஸ் பண்ண எல்லா உரிமையும் போர்ச்சுகீஸ் மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமா வந்து 3 மாதம் இந்தியாவில் தங்குறாரு. 3 மாதம் எல்லாமே எல்லாம் என்னென்ன இந்தியாட்ட பிடுங்கணுமோ பிடுங்கிட்டு அவரோட நாட்டுக்கு போய் 10 மடங்கு லாபத்துக்கு விற்கிறாரு. அந்த லாபத்தை பார்த்து நிறைய பேர் இந்தியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல். ஓகேவா, இவர் வந்து 1500 வராரு. இவரோட அதிகபட்ச பங்களிப்பு இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிக்கட்ல ஃபேக்டரி செட் பண்றாரு. மறுபடியும் காமா வராருப்பா. காமா வந்து எப்போ வராரு பார்த்தீங்கன்னா 1501 வராரு. வர்த்தக தொழிற்சாலை வந்து அமைக்கிறார். எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா கெனனோர், கலிக்கட், கொச்சின். இதை தொடர்ந்து பிரான்சிஸ்கோ டி அல்மிடா, இங்கேருந்தா வந்து போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ண வந்தவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, 1505 இந்தியாவோட கவர்னரா 3 வருஷம் இருந்தார். அதே மாதிரி இவரோட எண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து போர்ச்சுகீஸ் தான் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர். அந்த பலத்தின் அந்த அந்த எண்ணத்தினால அந்த எண்ணமோட சேர்த்து முஸ்லீம் ட்ரேட், அதாவது முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ட்ரேடிங் சென்டர் எல்லாத்தையும் வந்து பறிமுதல் பண்ணார். அதாவது வர்த்தக தொழிற்சாலை எல்லாத்தையும் வந்து பறிமுதல் பண்ணார். எந்தெந்த இடத்தோட வர்த்தக தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஏடன், ஆர்மோஸ், மலாக்கா. ஓகேவா, அதை தொடர்ந்து கோட்டைகள், ஃபோர்ட்ரஸ்னா கோட்டைகள் கட்டுறாரு. எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாதீவா, கொச்சின், கெனனூர் அண்ட் கில்வா. ஓகேவா, இவர் இருக்கும்போது தான் பிரான்சிஸ்கோ டி அல்மிடா இருக்கும்போது தான் இந்த பேட்டில் ஆஃப் டியூ நடக்குது. ஓகேவா, எகிப்தும் குஜராத்தும் சேர்ந்து பிரான்சிஸ்கோ டி அல்மிடாவை தோக்கடிக்கிறாங்க. எப்போனா 1507. ஒரு வருஷம் கழிச்சு பிரான்சிஸ்கோ டி அல்மிடா எகிப்தையும் குஜராத்தையும் இவரு வந்து அடிக்கிறார். ஓகேவா, என்னதான் பழி வாங்கி தானே ஆகணும். அது மாதிரிதான் ப்ளூ வாட்டர் பாலிசி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மிடா. இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்டேஜ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேவா, இதை தொடர்ந்து அல்ஃபோன்ஸ் வராரு. இங்க என்ன பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட பவர் வந்து அதிகமாயிடுது. கண்ட்ரோலிங், அதாவது இந்தியாவை கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள் வந்து அதிகமாயிடுது. எப்படின்னா இன்ட்ரடியூஸ் பர்மிட் சிஸ்டம் ஃபார் அதர் ஷிப்ஸ், அதாவது மற்ற போர்ச்சுகீஸ்காரங்க வாங்கன்னு சொல்லி சிம்பிளா சொல்ல போனா வாங்க பிடிங்கிட்டு போயிடுங்க, இந்தியாவில் இருக்கலாம் பிடிங்கிட்டு போயிடுங்க, அது மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் வந்து எல்லாருமே பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவரோட நெக்ஸ்ட் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் அவர்கிட்ட இருந்து கோவா வந்து பிடிங்கிட்டார். ஓகேவா, அக்வர்டு கோவா எப்போன்னு கேட்டீங்கன்னா 1510. எனக்கு தெரிஞ்சு வெள்ளையர்கள் பண்ண காரியத்தில் நல்ல காரியம்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சதி, அதாவது புருஷன் இறந்துட்டா போதும் பொண்டாட்டி இறந்துடும், இதுதான் சதி. இதுதான் வந்து ஒரு கலாச்சாரமா போயிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல. அதை வந்து இவர் வந்து அழிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்காரன் பண்ணதுலேயே நல்ல காரியம் இதுதான். ஆனா இந்த அபாலிஷன் ஆஃப் சத்தியை பொறுத்து கூட பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வரும், அதை பத்தி படிப்போம். நேனோ த ஹுன்சா, இவரோட அதிகபட்சம் பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைநகரம் கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றினார். அவ்வளோதான் இம்பார்ட்டன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அவ்வளோதான். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் போர்ச்சுகீஸ், அதாவது போர்ச்சுகீஸ் ஏன் வந்து நம்மளுக்கு ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் எழுதிருக்கு பாருங்க. யூனிட்டி, ஒற்றுமை இல்லைப்பா நம்மகிட்ட. ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால சேர்ந்து இருக்க வேண்டிய நம்ம அங்கங்க வந்து கற்கள் மாதிரி அங்கங்க சிதைஞ்சு கிடந்தோம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணிட்டானுங்க, தூசி தட்டுற மாதிரி நம்மளை தட்டிட்டு போர்ச்சுகீஸ்காரன் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த்தன் பார்ட், அதாவது நார்த் பக்கம் பார்த்தாலும் சரி ஸ்மாலர் பவர்ஸ், சின்ன பவர்ஸாக டிவைட் ஆகிருந்தோம். டெக்கன், அதாவது பாமினி கிங்டமும் சின்ன பவர்ஸை டிவைட் ஆகிருந்துச்சு, அதாவது சிறந்து கிடந்தது. அதனால வந்து நம்ம தூசி மாதிரி தட்டிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இந்தியாவை. அதுவும் நம்மகிட்ட வந்து கடற்படை ராணுவம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட இல்லை, ஆனால் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஓகேவா, அதனால வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே மாதிரி வந்து போர்ச்சுகீஸ் எந்தெந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா, மும்பைலேருந்து தமன் அண்ட் தீவ் அது வரைக்கும், அப்புறம் குஜராத், மேங்களூர், கெனனூர், கொச்சின், கலிக்கட். அதே மாதிரி மிலிட்ரி போஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எங்கெங்க அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தோம் சென்னையில், நாகப்பட்டினம். அதே மாதிரி ஹூக்லியும் கண்ட்ரோல் பண்ணாங்க, இப்போ வெஸ்ட் பெங்கால்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் இருக்குப்பா. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அதாவது கவர்னர், வாய்ஸ்ராய்க்கு 2 பேர், செக்ரட்டரியேட் பிளஸ் கவுன்சில். வருவாய், அதாவது ரெவன்யூ, கார்கோ, வருவாய், அதாவது ரெவன்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கார்கோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடற்படை அனுப்புதல், இந்த மாதிரி விஷயங்கள் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வெண்டோர் டி பசந்தா. ஓகேவா, கண்ட்ரோல் ஃபோர்ட்ரஸ், அதாவது கோட்டைகளை யாருக்கு அடியில் வச்சிருந்தாங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னா கேப்டன்ஸ், அவங்க எல்லாத்தையும் வந்து கேப்டன் சொல்லுவோம். ஓகேவா,
ரிலிஜியஸ் பாலிசி ஆஃப் போர்ச்சுகீஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே என்னப்பா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் அதாவது நம்மளோட பொருளை சுருடி, அதாவது திருடிட்டு போனால் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்மளோட மதத்தை நம்ம யாரோ குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மதத்து மேலே யாரோ கை வச்சாங்கன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் முஸ்லீம், குவைட் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் ஹிந்து. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஆகாது. இது நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து ஹிந்துஸுக்கும் வெளியேறவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, மாமா மச்ச மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிட்டானுங்க, மக்களை வந்து அவங்க மதத்துக்கு மாறுற மாதிரி அதாவது ரிலீஜியஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. எல்லாருமே வந்து கிறிஸ்டியனிட்டிக்கு மாறுங்க, அதுவும் வந்து வற்புறுத்தினாங்க, கொடுமை பண்ணாங்க, கிறிஸ்டியனிட்டிக்கு மாறி தான் ஆகணும் அப்படின்னு. அதனால இது வந்து ஹிந்துஸுக்கு கூட பிடிக்கல. இது ஒரு சின்ன கதை மாதிரி தான். நெக்ஸ்ட், அதாவது அக்பருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியனிட்டின்னு இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் தவிர அந்த மதத்துக்கு மாற இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அக்பருக்கு இல்லை. அதுக்கேற்றபடி போர்ச்சுகீஸ் லெட்டர் அனுப்புகிறாரு, 2 ப்ரீஸ்ட்டை வந்து அனுப்பி வைங்க. அது யார் யார் வராங்க பார்த்தோன்னா ரொடல்ஃபோ அண்ட் ஆன்டினியோ. ஓகேவா, அவங்க 2 பேர் வராங்க. வந்து எப்போ வராங்க பார்த்தீங்கன்னா 1580 28ஆம் தேதியில் பிப்ரவரி மாதத்தில் வராங்க. வந்து அக்பரை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, கிறிஸ்டியனிட்டியை பரப்புறாங்க. ஆனால் அக்பருக்கு செட் ஆகலை, மறுபடியும் போயிடுறாங்க. மறுபடியும் வராங்க, 1590 வராங்க, மறுபடியும் போயிடுறாங்க. 1595 லாகூருக்கு வராங்க. அதாவது யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஜெரோம் அண்ட் எமானுல் வராங்க. ஆனால் கடைசி வரைக்கும் போர்ச்சுகீஸுக்கு தெரியாது எதுக்காக வந்து அக்பர் கூப்பிட்டாரு, எதுக்காக கிறிஸ்டியானிட்டி பற்றி பேச போகிறோம், எதுவுமே வந்து போர்ச்சுகீஸுக்கு தெரியல. ஆனால் அதாவது அக்பரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது இந்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் தவிர அந்த மதத்துக்கு ஒரு மாறார கேட்டீங்கன்னா இல்லை. போர்ச்சுகீஸ் லூஸ் ஃபேவர் வித் முகல்ஸ். முகல்ஸுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் ஏன் வந்து முட்டிக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1608 ஹாக்கின்ஸ் வந்து சூரத்துக்கு வந்தார்ப்பா. அதாவது பிரிட்டன்காரர் சூரத்துக்கு வந்தார். அவர் எதுக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, ட்ரேட் பண்ணுறதுக்காக பர்மிஷன் அவங்க வந்தார். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஜஹாங்கீர் கொடுத்துருக்க மாட்டார். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளின் காரணமாக அவர் வந்து பர்மிஷன் கொடுத்துருவார் 1609. அதை தொடர்ந்து ஹாக்கின்ஸ் வந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. ஆனால் போர்ச்சுகீஸ்காரங்க இந்தியாவுக்குள்ளார என்ட்ரி ஆக விட மாட்டாங்க ஹாக்கின்ஸ் மறுபடியும் போயிடுவார். அதை தொடர்ந்து 1618 நவம்பர் மாதத்துல பெஸ்ட்னு ஒருத்தர் வராரு, கிளம்பி போர்ச்சுகீஸை கிழிக்கிறாங்க. கிழிச்சு அப்புறம் வந்து உள்ளார வந்து நம்மளை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பிரிட்டனும். இதை பார்த்து ஜஹாங்கீர் இதை பார்த்து ரொம்ப வேப்படுறாரு. அப்பா, நேவி பவர் நம்மள்கிட்ட இல்லை, ஆனால் வந்து பலமடைஞ்ச போர்ச்சுகீஸ் நேவி, அதாவது ரொம்ப பலமான நேவி பவர் யார்கிட்ட இருக்குன்னா போர்ச்சுகீஸ், அவங்களே தோக்கடிச்சிட்டானுங்க. அது மாதிரி ரொம்ப வேப்படைஞ்சார். இது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா நாட்கள் செல்ல கடற்கொள்ளையர்களாக மாறிட்டாங்க. ஓகேவா, இது வந்து முகல்ஸுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஷிப்ஸையே வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போர்ச்சுகீஸ் 1613. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போர்ச்சுகீஸுக்கும் முகல்ஸுக்கும் சண்டை மூட்டி வர மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டிக்ளைன் ஆஃப் போர்ச்சுகீஸ். அதாவது என்னதான் ஒருத்தன் வந்து இன்பத்தை சுவைச்சாலும் துன்பத்தையும் சுவைச்சுதாகணும். ஸோ அதுக்கேற்றபடி போர்ச்சுகீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டது. என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டைனசிஸ், பெரிய பெரிய ராஜாங்கம்லாம் உருவாக ஆரம்பிச்சது. எகிப்துலையும் சரி, பர்ஷியாலையும் சரி, நார்த் இந்தியாலையும் சரி. ஓகேவா, அதை தொடர்ந்து மராத்தாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1739 சால்சிட் அண்ட் பெசின் இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அதுவும் இல்லாமல் போர்ச்சுகீஸ் ரொம்ப வெறுக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் பாலிசி தான். என்ன பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா எல்லா மதத்தாரும் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுங்க, அதாவது துன்புறுத்தி தான் வந்து மாற வச்சாங்க. யாரும் மனசாலாம் மாறல. அந்த ஒரு காரணத்தினால மக்கள் அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து போர்ச்சுகீஸ் கெட் அவுட். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா போர்ச்சுகீஸ் வந்து மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஓகேவா, அதுவும் இல்லாமல் போர்ச்சுகீஸ் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ண வந்தாங்களா கேட்டால் இல்லை. முன்னாடி அரப்ஸ் வர இருக்காங்க, இப்போ இங்கிலீஷ்காரங்க, டச்சு, பிரெஞ்சு எல்லாம் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் போர்ச்சுகீஸ் காலத்திலே ஊழல் அதிகமாக இருந்துச்சு, பேராசை, செல்ஃபிஷ்னஸ், பைரசினா கடல் கொள்ளையர்கள், இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தனை நல்லபடியாக வளர்க்காது, அவனை கீழே இறக்கி தான் வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் பிரேசில். இப்போ இந்தியாவில் இருந்துன்னு இந்தியாவை தான் ஒழுங்காக பார்த்துக்கணும் அல்லவா. இப்போ ஒரு நாடு பிரேசில் வந்து உருவாயிடுச்சு.
அந்த நாடை பார்த்த உடனே போர்ச்சுகீஸ்க்கு கவனம் அங்க போயிடுச்சு. அதை நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணணும். இதுவும் ஒரு காரணம் போர்ச்சுகீஸோட சரிவு, இந்தியாவில வந்து சரிகிறதுக்கு. அதே மாதிரி ஒரு சீக்ரெட் இருந்துச்சுப்பா. அதாவது சீ ரூட், இந்தியாவுக்கு வர சீ ரூட் யாரு சீக்ரெட் யாருக்கு தெரியும்? போர்ச்சுகீஸ்க்கு. ஆனா இப்ப வந்து அது வந்து ஒரு சீக்ரெட்டாவே இல்லை. டச்சுக்கும் தெரியும், இங்கிலீஷ்காரனும் தெரியும், பிரெஞ்சும் தெரியும், எல்லாம் ஒவ்வொருத்தவங்க உள்ள வர ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இப்போ சீக்ரெட்டா இல்லை. ஸ்பைஸ் ட்ரேட் கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டச். இப்போ யூரோப்பியன்ஸ் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ட்ரேட். இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த பெப்பர், சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக கிடைக்கும். அதனால வந்து கிளம்பி போர்ச்சுகீஸ் வந்த காரணமும் பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் இப்போ வந்து போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் அது இல்லை, டச்சோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் 1683 மராத்தாஸ் என்ன பண்ணான்னா கோவா யார் கண்ட்ரோலில் இருக்கு? போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருக்கு. ஓகே, அதுக்குள்ளார மராத்தாஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து போர்ச்சுகீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி காரணத்தினால போர்ச்சுகீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிக்கப்பட்டாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்கிட்டோம்? போர்ச்சுகீஸ்லேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஆஃப் நேவல் பவர், கடற்படை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கெய்னிங் மோனோபாலி ஓவர் ட்ரேடிங் வித் இந்தியா. அதாவது பிரத்யேக உரிமை வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கு தான். அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ், ஆர்மர்ஸ், பல அலங்கார கப்பல்கள், ஆயுதங்கள், கப்பல் துறை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போர்ச்சுகீஸ்ல தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஆர்ட் ஆஃப் சில்வர் ஸ்மித் அண்ட் கோல்ட் ஸ்மித் ஃப்ளரிஷ்ட் அட் கோவா. ஓகேவா? இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்கும் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து பாசிட்டிவ் வைப்பில் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி எங்கெங்கே தப்பு நடக்குதோ கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். திஸ் இஸ் அப்துல் நதீம் சைனிங் அவுட். அஸ்ஸலாமு அலைக்கும்.